டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா அப்படிங்கிற தலைப்பில் முருகப்பெருமானை பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த முருகன் தொடர்பான அருள் நிகழ்வுகள் பலவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகனை பற்றி எத்தனையோ பாடல்கள் உண்டு, எத்தனையோ புராணங்கள் உண்டு. இந்த புராணங்களில் ரொம்ப தமிழில் சிறப்பித்து சொல்லப்படக்கூடியது கந்த புராணம். இந்த கந்த புராணத்தை யார் எழுதினார் அப்படின்னா கச்சியப்ப சிவாச்சாரியார். இவருடைய அப்பா பேர் காலத்தையப்ப சிவாச்சாரியார்னு பேர். கச்சியப்ப சிவாச்சாரியோருடைய பூர்வாசிரம பெயர் கவி வீரராகவன் அப்படின்னு பேர். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார், இவர் அப்பா காலத்தியப்ப சிவாச்சாரியார்லாம் எங்கே பூஜை பண்ணினாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற குமரக்கோட்டம். காஞ்சிபுரத்தில் அற்புதமான முருகன் கோவில் உண்டு. அந்த முருகன் கோவில் குமரக்கோட்டம் என்று அழைக்கப்படும். அந்த கோவிலில் பூஜை பண்ணினவங்க. இந்த பூஜை செய்கிறப்ப அப்பாவாகட்டும் பையனாகட்டும் ஒரு ஆத்மார்த்தம், அந்த இறைவனை வணங்குகிற போது அந்த தெய்வத்திடம் அப்படி ஒரு ஆத்மார்த்தம் காணப்படும். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் பார்த்தோம் அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம் இந்த இரண்டு மொழிகளிலுமே ரொம்ப தேர்ந்தவர். அவர் ரொம்ப அற்புதமாக பேசப்படக்கூடியவர், அற்புதமாக பல விஷயங்களை பலருக்கும் தெரியப்படுத்தக்கூடியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரு நல்ல புலமையோடு இருக்கக்கூடிய ஒருத்தரை கடவுள் சும்மா விடமாட்டான், தன்னோட பணிக்கு பயன்படுத்தி கொள்வான். அதுபோல் இவர் என்ன பண்ணுறான், இவரை தன்னோட பணிக்கு முருகப்பெருமான் பயன்படுத்தி கொள்கிறான். என்ன சொல்கிறான், தமிழில் என்னை பற்றி புராணம் பாடுக அப்படின்னு சொல்கிறான். என்னை பற்றி நீ பாடு அப்படிங்கிற ஒரு உத்தரவை எடுத்து கொடுக்குறான் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்தபுராணம் எழுதுவதற்கு. அதற்கு ஒரு முதல் அடி வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறோன்னா இந்த பாட்டுக்கு முதல்ல வார்த்தைகள் வேணும். அதுதான் எப்போவுமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதைத்தான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம். ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுவும் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரோட்டில் போய்ட்டு ஒரு மெயின் ரோட்டில் கடந்துட்டோன்னா வண்டி ஒரு 100-110 கிலோமீட்டர் வேகத்தில் போக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம். பாட ஆரம்பிச்சிடலாம். அந்த ஆரம்பத்தில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது சேக்கிழாருக்கு சிவபெருமான் எடுத்து கொடுத்தான், உலகலாம்ங்கிற வார்த்தை எடுத்து கொடுத்தான். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முத்துங்கிற வார்த்தை எடுத்து கொடுத்தான், முத்தை தரு அப்படின்னு ஆரம்பித்தார் அவர். அதுபோல் இவருக்கு முருகப்பெருமான் திகடச்சக்கர அப்படிங்கிற வார்த்தை எடுத்து கொடுக்குறார். திகடச்சக்கரங்கிற வார்த்தையை எடுத்து கொடுக்குற, இதுலேருந்து ஆரம்பி, நீ கந்தபுராணம் பாட ஆரம்பி அப்படிங்கிற. இந்த கந்த புராணத்தை அந்த வார்த்தையை கொண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் பாட ஆரம்பிக்கிறார். தினமும் 100 பாடல்களை பனை ஓலையில் எழுதுவர். 100 பாடல்களை எழுதுவர். ஒரு வருஷ காலம் எழுதினாராம். ஒரு வருஷ காலம் இதை எழுதியிருக்கார் கந்த புராணத்தை. கந்த புராணத்தில் இல்லாத புராணமே கிடையாது என்று சொல்வார்கள். பரமேஸ்வரனுக்கு 3 கண்கள் சொல்லுவோம், நெற்றிக்கண் சொல்லுவோம். அதுபோல் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண் போன்றது கந்த புராணம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு கந்த புராணம் முக்கியம் பாருங்க. தினமும் 100 பாடல்கள் எழுதிட்டு அந்த பனை ஓலைகளை தினமும் என்ன பண்ணுவார், ராத்திரி முருகனுடைய திருவடிக்கு கீழே வச்சுருவார். குமரக்கோட்டம் முருகன் கோவில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் மெயின் ரோட்லேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம், காஞ்சி சங்கர மடத்துக்கு பக்கம் நடுப்புற இருக்குது. அற்புதமான கோவிலில் எப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த கந்த புராணத்தை அரங்கேற்றினாரோ அந்த மண்டபம் இன்னைக்கு இருக்கு. அந்த மண்டபம் இன்னைக்கு இருக்கு. கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்த மண்டபம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இவர் தினமும் என்ன பண்ணுவார், 100 பாடல் எழுதிட்டு அதை முருகனோட காலடியில் வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார். முருகனுடைய திருப்பாதங்களில் வச்ச அந்த பனை ஓலைகளை எடுப்பார். அவற்றை புரட்டி பார்ப்பார். அதில் சில திருத்தங்கள் காணப்படும். சில திருத்தங்கள், கரெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் யார் பண்ணுறது ராத்திரி இந்த கரெக்ஷனை? சாட்சாத் முருகப்பெருமான்.
முருகப்பெருமானே படித்து திருத்தங்கள் செய்து அங்கீகாரம் செய்யப்பட்டது தான் கந்தபுராணம். எவ்வளோ சிறப்பு பாருங்கள். நாம் எழுதுகிற ஒரு படைப்பு இன்றைக்கி அங்கீகாரங்கிறது என்ன? ஒன்றும் கிடையாது. நாம் எழுதின படைப்பை அப்படியே ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னு பண்ணுறோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் பாருங்கள், அன்றைக்கி இவர் எழுதினதை அந்த முருகப்பெருமான் அங்கீகாரம் பண்ணுறான், அதை படித்து பார்க்குறான். அதை படித்து பார்த்து முடிச்சுட்டு அதில் திருத்தங்கள் செய்து அதன் பிறகு அந்த பனை உலகில் அப்படியே இருக்குது. இப்படி இவற்றையெல்லாம் சேர்த்து தான் தினமும் 100 பாடல்கள் எழுதி கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள். கந்தபுராணம்ங்கிறது முருகனோட வாழ்க்கையில் நடந்த அனைத்து சம்பவங்களும் இந்த கந்தபுராணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமான் பிறப்பு, கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது, சூரசம்ஹார நிகழ்வு, இப்படி எந்த ஒரு சம்பவமுமே விடாமல் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். அதனால தான் கந்தபுராணத்தில் இல்லாத புராணமே கிடையாது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த கந்தபுராணம் போற்றப்படுகிறதுன்னு அதற்கு அதுதான் காரணம். உட்காந்து எழுதுகிறார், ஒரு வருஷம் முடிச்சிட்டார், 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி முடிச்சிட்டார். ஒரு பாடல் எழுதி முடித்தாச்சு, அதை அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னா அது சாதாரண வேலை இல்லை. அந்த காலத்தில் அரங்கேற்றம்னு ஒன்று உண்டு. அந்த அரங்கேற்றம் செய்கிறார்கள். இதன் பிறகு ஒரு சபையில் இதை கொண்டு போய் காமிக்கணும். ஒரு சபையில், புலவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையில் இதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் அப்படிலாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த சபையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாட ஆரம்பிக்கிறார். தன்னோட இந்த திகட சக்கரை அப்படிங்கிறத ஆரம்பித்து பாட ஆரம்பிக்கிறார். இவர் ஆரம்பிக்கின்ற போதே அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதில் ஒரு இலக்கண பிழை இருக்குது. திகட சக்கரை அப்படிங்கிறத திகழ் தக சக்கரை அப்படின்னு படிக்கிறார், அப்படின்னு பிரித்து பதம் பிரித்து சொல்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் சொல்கிறார், யார்? கச்சியப்ப சிவாச்சாரியார், இது முதல் வார்த்தை நான் எழுதினதில்லை, முருகப்பெருமானே கொடுத்தது. திகட சக்கரைங்கிற வார்த்தையை முருகப்பெருமான் எடுத்து கொடுத்தது. அதில் எப்படி நான் தப்பு காண முடியும்? நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். அங்கே இருக்கிற அறிஞர்கள் சொல்கிறார்கள், இதில் இலக்கண பிழையானது காணப்படுகிறது. இந்த பாடலில் ஆரம்பத்தில் நீங்கள் முருகன் எடுத்து கொடுத்ததா சொல்கிறீங்க, அப்படின்னா முருகனே வந்து தான் எங்களோட சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறார்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நெற்றிக்கன் தரப்பினும் குற்றம் குற்றமே கதை தான். ஒரு பாடலில் தப்புன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை சொல்லணும். இது இந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டது, விளக்கத்தை சொல்லணும். அப்போதுதான் ஏற்றுக்கொள்வார்கள், அப்போதுதான் அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இவர் என்ன பண்ணுறார், அன்றைக்கி சபை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு வந்துட்டார். முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா சபை நாளைக்கு ஒத்தி வச்சாச்சு, நாளைக்கு இந்த விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். முருகா, நீ சொன்ன அந்த வார்த்தையை வச்சு தான் நான் எழுதினேன், ஆனால் அதில் இலக்கண பிழை இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா நீயே விளக்கம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. முருகா, நீ தான் இதை பார்த்துக்கணும், நீ சொல்லித்தான் இந்த கந்தபுராணத்தையே நான் எழுத ஆரம்பித்தேன், அதனால் நீ தான் இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும்னு முருகப்பெருமான்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிற. அது கடவுள் சம்பந்தப்பட்ட காரியம் அப்படின்னா நாம் கவலைப்படக்கூடாது, நம்ம கவலை கிடையாது. அது முருகன் தானே எழுத சொன்னான், கந்தபுராணம்னு எழுது அப்படின்னு முருகன் தானே கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு உத்தரவு கொடுத்தான். அப்படின்னா அதில் ஏதான ஒரு இடையூறு அப்படின்னா அந்த முருகப்பெருமான் தானே நிவர்த்தி பண்ணணும். நீங்கள் தியாகராஜ சுவாமிகள், சத்குரு தியாகராஜ சுவாமிகள் திருவையாறு, அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருக்கு பொன் மேலே பொருள் மேலே மதிப்பு கிடையாது, ஆசை கிடையாது, அதெல்லாம் சேர்க்கவே மாட்டார். கோவூர்னு ஒரு ஊருக்கு, சென்னையில் கோவூர்னு ஊர், அந்த கோவூருக்கு அடுத்து யாத்திரை ஆந்திராவுக்கு போகிறார். அந்த கோவூரில் இருக்கிற மிராசுதார் என்ன பண்ணுறார், அவருக்கு நிறைய தங்கம் பொண்ணெல்லாம் கொடுக்குறார்.
அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார். இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன், இதெல்லாம் வேண்டாம்ங்கிறார். அந்த கோவூர் ஜமீன்தார் என்ன பண்ணுறார், இவருடைய சீடர்கள்ட்ட கொடுக்குறார். சீடர்களும் வாங்க மாட்டேங்கிறார். இல்லை, இதெல்லாம் ராமபிரானை பற்றி எவ்வளவு பாடுகிறார், இதெல்லாம் ராமபிரான் வழிபாட்டுக்கு பயன்படட்டும், நீங்கள் அவசியம் ஏற்றுக்கணுங்கிறார். இந்த சீடர்கள் வாங்கி பல்லக்கில் ஓரமாக வைக்கிறாங்க. இந்த பல்லக்கிலே வைக்கிறாங்க. இந்த பல்லக்கு போகிறப்ப கள்வர்கள் வருவார்கள். அந்த கள்வர்கள் அத்தனை பேரும் இந்த செல்வத்தை கொள்ளையடிக்க முயல்வார்கள். அப்படி கொள்ளையடிக்க முயல்கிற போது சீடர்கள் பயந்து போய் சத்குரு தியாகராஜ சுவாமிகிட்ட சொல்லுவாங்க, சுவாமிகளே உள்ள தங்கம்லாம் இருக்குது, பொண்ணு இருக்குது, கள்வர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் அப்படிம்பார். யார் இதெல்லாம் வாங்கி வச்சது, நான் வேணான்னேனே அப்படிம்பார். இல்லை ராமபிரான் வழிபாட்டுக்கு பயன்படட்டும்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எவ்வளவோ ராமபிரானுக்கு உற்சவம் மண்டல் அதுக்கு ஆகட்டும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவாராம், ஓ ராமபிரான் உற்சவத்துக்கு தானே, அப்படியானால் இது அவனுடைய சொத்து, வேணும்னா அவனே பாதுகாத்து கொள்ளட்டும், நாம் கள்வர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிம்பார் தியாகராஜர். அடுத்த வினாடி ராமனும் லட்சுமணனும் உயர்ந்தோங்கி காணப்பட்டு வில்லோடு வந்து இவருடைய பல்லக்குக்கு முன்னாடி போவாரெல்லாம் காவலாக. கள்வர்கள் ஓடிவிடுவார்கள். இந்த சொத்து ராமனுடையது, ராமன் காவல் காத்தான். இந்த கந்தபுராணம் முருகப்பெருமான் சொல்லி எழுதப்பட்டது. நான் எப்படி சொல்ல முடியும், முருகா நீ தான் வந்து வேணா காப்பாற்றணும் அப்படிங்கிறார். அடுத்த நாள் காலை சபை கூடுகிறது. அந்த சபைக்கு ஒரு அறிஞர் வருகிறார். அந்த அறிஞர் வந்திருந்து யார், ஒரு முதியவராக வருகிறார். முருகப்பெருமானே முதியவராக வருகிறார். அவர் சபைக்குள்ள வந்திருந்து வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை அடையாளம் காண்பித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விதிப்படிதான் இந்த திகட சக்கர என்கிற வார்த்தையானது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சபையில் இருந்த அத்தனை பேருக்கும் அதற்கு உண்டான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாராம். அதன் பிறகுதான் இந்த கந்தபுராணமானது அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முருகனே வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறார். வீர சோழியம் அப்படிங்கிற ஒரு நூலில் இலக்கண விதிக்கு உட்பட்டு தான் இது எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். இந்த கந்தபுராணம் முடித்த உடனே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலக்கிழார்களும் அத்தனை ஆன்மீக அன்பர்களும் அருளாளர்களும் இவரை ஒரு பல்லக்கில் ஏற்றி அந்த பல்லக்கில் கந்த புராணத்தையும் வச்சு இந்த கச்சியப்ப சிவாச்சாரையும் அமர வச்சு ஊர் ஃபுல்லாக வலம் வந்தார்களாம். எப்படி சேக்கிழாரை சிதம்பரத்தில் கொண்டாடினார்களோ, அந்த சோழ மன்னனும் சிதம்பரம் வாசிகளும் கொண்டாடினார்களோ, அதே போல இந்த கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியாரை பல்லக்கில் உட்கார வச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை நிலக்கிழார்களும் கொண்டாடினார்களாம். இறைவனை பற்றி ஒரு பாடல் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் தீர்மானிப்பது. இதெல்லாம் பகவான் கிட்ட இருக்கு, நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. அதனால் இத்தகைய அருள் பெற்றவர்களும் அந்த இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள், அந்த இறைவனால் வாழ்விக்கப்பட்டவர்கள், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இல்லை அப்படின்னா இந்த கந்தபுராணம் இன்னைக்கு இல்லை. முருகனுடைய நிகழ்வுகள் அத்தனையும் இன்றைக்கு சுலபமாக நம்மால் படிக்க முடியாது. அந்த வகையில் கச்சியப்ப சிவாச்சாரியாரை வணங்குவோம். நாளைய நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.